அத்தியாயம் 25. நடந்து முடிந்த அனைத்தையும் நினைத்து கொண்டிருந்த இருவருக்குமே அன்றைய இரவு தூக்கம் இல்லாத இரவாகத்தான் போனது. எழில்தான் மொத்தமாக குழப்பத்தின் உச்சியில் இருந்தாள். அவள் கணவனின் காதல், அக்கறை எதுவுமே மாறவில்லைதான். அதே நேரம் அவள் இழப்பும் அவனிடம் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அவன் தன்னை உண்மையாக நேசிக்கிறான் என்று அவளுக்கும் புரிந்ததுதான். அவளுக்கு மீண்டும் மீண்டும் மனம் முரண்பட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தில்தான், ரித்தீஷ். அவனை பற்றி கணவன் சொன்ன பொய்யைத்தான் அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இப்போதும் கூட அதே பொய்யை சில முறை அவன் சொன்னதுதான் அவளுக்கு பிடிக்காமலேயே போனது. ஒருவேளை அப்படியே நம்ப வைத்து விடலாம் என்று நினைக்கிறானா? ஒரே ஒரு DNA டெஸ்ட் எடுத்தால் தெரிந்து போகும். ஜீவா நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று அவளுக்கே தெரியும். அவள் நம்பவில்லை என்றதும் அவன் பக்க விளக்கத்தை கூட கட்டாயப்படுத்தி கூறாமல் ஒதுங்கிக் கொண்டவன் அவன். இந்த விஷயத்தில் கண்மூடித்தனமாக நம்ப முடியாமல் ரித்தீஷ் வேறு வாழும் சாட்சியாக கண்முன் நின்று அவளை படுத்தி தொலைத்தான். எதற்கும் ஒருமுறை கணவனிடம் பேசி பார்ப்போமா என்ற யோசனையுடன் தான் அன்று எழில் எழுந்தாள். காலையில் குழந்தைகள் இருவரையும் ஸ்கூலில் விட்ட பின் மனைவியை டிராப் செய்ய அவள் நிறுவனம் நோக்கி ஜீவா காரை ஓட்டிக் கொண்டிருந்த போது எழில் பேசினாள். ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம், அந்த காஃபி ஷாப்பில் நிறுத்துங்க என எழில் கூற, ஏதாவது பேசணுமா என்றான் ஜீவா அவள் மனதை படித்தவனாக. முந்தைய நாள் நிகழ்வு தன்னைப் போலவே அவளையும் பாதித்திருக்கும் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. எதுவானாலும் அவளே பேசட்டும் என நினைத்தவன் அவள் கூறிய கடையில் காரை நிறுத்தினான். இருவரும் உள்ளே சென்று அமர இருவருக்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு ஜீவா மனைவியை பார்த்தான். அவளும் சில வினாடிகள் என்ன பேசுவதென்று தெரியாமல் விரல்களை ஆராய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவர்கள் ஆர்டர் செய்த காஃபியே வந்துவிட இனியும் அமைதியாக இருந்தால் சரி வராது என புரிந்து எழில் மெதுவாக பேசினாள். ரித்தி யார்? அவனை நேருக்கு நேராக பார்த்து அவள் கேட்க, அவள் குரலில் இருந்த சிறு தடுமாற்றத்தை ஜீவா நொடியில் கவனித்து விட்டான். என்ன திடீரென்று அவளை ஆராய்ந்து கொண்டே ஜீவா கேட்க, நீங்க தானே ஏதோ சொல்ல வந்தீங்க, அதான் இப்போ கேட்கிறேன். அவள் பதிலில் மெலிதாக சிரித்து கொண்டவன், வேஸ்ட் எழில், நான் என்ன சொன்னாலும் நீ முழுதாக நம்ப மாட்டாய். சாட்சியுடன் நிரூபித்துத்தான் நம் உறவை புதுப்பிக்க முடியும் என்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மீண்டும் வேறு எதிலாவது சந்தேகம் வந்து பிரிந்து விடுவோம். நிதானமாக ஜீவா கூறியதில் அவளுக்கு கோபம்தான் வந்தது. ஏதேதோ சொல்வதற்கு உண்மையான காரணம் என்று ஒன்று இருந்தால் சொல்லலாமே. இல்லாததால் தானே என்னை கண்மூடித்தனமா நம்ப வைக்க நினைக்கிறீங்க? அழிக்குரலில் கோபத்துடன் அவள் கேட்க, இல்லை எழில் என்றான் ஜீவா உடனடியாக. உனக்கு என் நிலை புரியவே இல்லைம்மா. ஒருவேளை ஒரு நாள் புரிந்தால் அப்போ நீ இப்படி சாதாரணமாக உட்கார்ந்து கேட்க மாட்டாய். உன் முகத்தில் இந்த சுழிப்போ உன் குரலில் இந்த அலட்சியமோ இருக்காது. கண்மூடித்தனமாக நம்ப சொல்லவில்லை எழில், நம்பிக்கையுடன் கேட்க சொல்கிறேன், அவ்வளவுதான். காலம் என்ன வைத்து காத்திருக்கு என்று யாருக்கும் தெரியாது எழில், பார்த்துக்கலாம். இப்போ கிளம்பலாமா என அவன் எழுந்துவிட அவளும் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து கணவனுடன் இணைந்து கொண்டாள். எழில் அலுவலகத்திற்குள் நுழைந்த உடனேயே இளங்கோ பரபரப்பாக அவள் அறைக்கு வந்தான். ஒரு முக்கியமான ஆர்டர் கிடைப்பது போல் இருக்கு எழில், பெங்களூர் வரை போகணும். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கிடைத்தால் செம்மையா இருக்கும். இவங்களுக்கு இந்தியா முழுவதும் பிரான்ச் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா எல்லா பிரான்ச்சுக்கும் ஆர்டர் கிடைக்கும். இப்போதைக்கு பெங்களூர் பிரான்ச்சுக்கு மட்டும் பேசினேன். நேரில் வர சொன்னாங்க. நம்ம 2 பேரும் போனால்தான் சரியா இருக்கும் எழில். சக்தியை இப்போ தொந்தரவு செய்ய வேண்டாமே. இப்போதான் அவள் சந்தோஷமா இருக்கா. ராகவன் ஹனிமூன் கூட பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். நாமளே போயிட்டு வந்துடுவோமா? நீளமாக இளங்கோ பேசி முடிக்க அவளும் அவன் கூறிய சூப்பர் மார்க்கெட் பற்றி விவரங்களை கேட்டுக்கொண்டாள். போகலாண்டா. அக்ஷு, ரித்தி 2 பேரையும் என்ன செய்ய? மொத்தமா அவர் தலையில் கட்ட முடியுமா? அவரும் வேலை பார்க்க வேண்டாமா என்றால் எழில் யோசனையுடன். ஏற்கனவே ரித்தீஸை பார்த்துக் கொள்வது போல் ஆட்கள் இருந்தார்களே எழில், அவங்க பார்த்துப்பாங்க என்று நினைச்சுதான் கேட்டேன். முடியாது என்றால் ரிஸ்க் வேண்டாண்டி, நான் மட்டும் கூட போயிட்டு வந்துடுறேன் என்றான் இளங்கோ. இல்லடா, 2 பேராய் போய் பேசினால்தான் நல்லா இருக்கும். நான் எதுக்கும் அவரிடம் கேட்டுட்டு சொல்றேன். ஆளுங்களும் இருக்காங்க தான், கொஞ்சம் பொறுமையா இரேன், நான் நாளைக்கு சொல்லுறேன் என எழில் கூறிவிட, ஓகே எழில், பேசிட்டு சொல்லு என்று விட்டு இளங்கோ சென்று விட்டான். சக்தியிடமும் விஷயத்தை கூறினார்கள்தான். ஆனால் அவள் தான் வருவதாக கூறிய போது எழில், இளங்கோ இருவருமே ஒருமனதாக மறுத்துவிட்டனர். சரி, குழந்தைகளையாவது என்னிடம் விட்டுவிட்டு போ என்று சக்தி கூறியதற்கு கணவனிடம் பேசிவிட்டு சொல்வதாக எழில் கூறிவிட்டாள். சக்தியிடம் விடுவதென்றால் அக்ஷுவை விடு, ரித்தீஷ் வேண்டாம் என்றுதான் ஜீவா முடிப்பான். அதனால் அவள் அந்த பேச்சையே எடுப்பதாக இல்லை. அன்று மாலையே ஜீவாவிடம் எழில் இதை பற்றி பேசினாள். சிறுவர்கள் இருவருக்கும் ஹோம்ஒர்க் எல்லாம் என்ன எழுத வேண்டும் என்று பார்த்து கொடுத்துவிட்டு எழில் வந்தபோது ஜீவாவும் ஃப்ரெஷ்ஷாகி வந்து அமர்ந்து விட்டான். அவன் லேப்டாப்பை எடுக்க, கொஞ்சம் பேசணும் என்றால் எழில் அவன் எதிரில் அமர்ந்து. அவள் குரலில் லேப்டாப்பை மூடிவிட்டவன் சொல்லு என்றான் கட்டிலில் சாய்ந்து கொண்டே. காலையில் இளங்கோ சொன்னதை கூறியவள், நான் போயிட்டு வரவா? நீங்க 2 பேரையும் பார்த்துப்பீங்களா? ஐ மீன், ரித்தியை பார்த்து கொள்கிற அக்கா அக்ஷுவை சமாளிச்சிடுவாங்களா? ஸ்கூலில் இருந்து மட்டும் கூட்டிட்டு வந்து விடுறீங்களா என கேட்க, நான் பார்த்துக்கிறேன் எழில், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
அவள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அவனிடமிருந்து அவ்வளவுதான் பதில் வந்தது. 2 நாட்களுக்கு மேல் கூட ஆகலாம் என எழில் இழுக்க, எவ்வளவு நாள் ஆனாலும் பொறுமையா இருந்து ஆர்டர் எடுத்துட்டு வாங்க. இங்கே நீ பயப்பட வேண்டாம். குழந்தைகள் என் பொறுப்பு. மீண்டும் சுலபமாகவே அவன் முடித்துவிட்டதில் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று அவளுக்கு தெரியவில்லை. ஏதாவது படுத்தினால் கூப்பிடுங்க, உடனே வந்துடுறேன் என அவள் கடைசியாக கூற, படுத்த மாட்டாங்க என அதற்கும் ஒற்றை வார்த்தையில் முடித்தவன் அவ்வளவுதானா என்பது போல் அவளை பார்க்க அவளும் அமைதியாக எழுந்துவிட்டாள். அடுத்த 2 நாளில் இளங்கோவும் எழிலும் திட்டமிட்டபடி பெங்களூர் கிளம்பினர். எப்போதும் போல் ஜீவாதான் எழிலை அலுவலகத்தில் விட்டான். பார்த்து போ எழில், பத்ரம். இளங்கோ காரை மெதுவாக தானே ஓட்டுவான் என ஜீவா கேட்க, மெதுவாக தான் ஓட்டுவான். நீங்களும் குழந்தைங்க ஏதாவது வம்பு செய்தால் சொல்லுங்க என்றாள் அவள். அவள் கூறியதில் சிரித்து கொண்டவன் பாய் என முடித்துவிட, சரியான நக்கல் பிடிச்சவர் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே எழில் சென்று விட்டாள். அவள் உள்ளே போகும் வரை காரில் சாய்ந்து நின்று பார்த்து கொண்டிருந்தவன் அவள் கண் பார்வைக்கு மறைந்ததும் காரில் ஏறப்போக, சரியாக அதே நேரம் சக்தியும் ராகவனும் அவர்கள் பைக்கில் வந்து இறங்கினர். அவர்களை பார்த்ததும் ஜீவா புன்னகைக்க, சக்தியும் சிறு புன்னகையுடன் அவனை நோக்கி வந்தாள். எழில் போயாச்சா என அவனை தாண்டி பார்த்து கொண்டே சக்தி கேட்க, இப்போதான் உள்ளே போகிறாள் என்றான் ஜீவா. குழந்தைகளை தனியாக சமாளிச்சிடுவீங்களா ஜீவா? என் வீட்டில் விட்டுடுங்களேன், நான் பார்த்துக்கிறேன் என சக்தி கூற, அக்ஷுவையும் ரித்தியையும் ஒரே போல் பார்க்க முடியுமா சக்தி? உறுத்தாதா என்றான் ஜீவா நேரடியாக. அவன் கேள்வியில் ஒரு நொடி அவள் தடுமாறித்தான் போனாள். அவள் ஒரு நொடி தடுமாற்றம் அவள் மனதை பறைசாற்ற போதுமானதாக இருந்தது. வேண்டா சக்தி, அவன் குழந்தை. நம் குழப்பத்திற்குள் அவன் மாட்டக்கூடாது. 2 பேரையும் நான் பார்த்துப்பேன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பா சொல்லுறேன் என்றவன் வரேன் ராகவன் என்று விட்டு காரில் ஏறி கிளம்பிவிட்டான். ஜீவாவிடம் முழு தப்பு இருப்பது போலவே இல்லை சக்தி, அவரிடம் நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கு என ராகவன் அழுத்தமாக கூற, இப்போதெல்லாம் எனக்கும் அப்படித்தான் தோணுது ராகவன். பார்ப்போம், எல்லாம் எழில் ஜீவா கையில்தான் இருக்கு. நல்லதே நடக்கட்டும் என்று நினைப்போம் என்றால் சக்தியும். தேவையான கோப்புகள், சாம்பிள் என அனைத்தும் சரிபார்த்து எடுத்துக்கொண்டு இளங்கோவும் எழிலும் கிளம்பினர். இளங்கோ கார் ஓட்டி கொண்டிருந்த போது அவன் போன் அடித்தது. அது காரில் இருந்த டேப்லெட்டுடன் கனெக்ட் ஆகியிருக்க எழில் அட்டன் செய்து விட்டாள். கிளம்பியாச்சடா ஹீரோ என கார் முழுக்க சத்தமாக ஒலித்த குரலில் இளங்கோ சங்கடத்துடன் தமக்கையை பார்த்து புன்னகைத்தான். கிளம்பியாச்சு வசு, கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேண்டி என்றவன் சட்டன கட் செய்துவிட, யாருடா இது என்றால் எழில் அவனை அழுத்தமாக பார்த்து. அவளிடம் மறைக்க தோன்றாமல் போக அவன் வாசுகியை பற்றிய அனைத்தையுமே கூறிவிட்டான். ரகுவரன் தங்கையாடா என அவள் உறுதிப்படுத்தி கொள்ள கேட்க, அவள்தாங்க்கா. எங்கள் 2 பேருக்குமே ஜீவா சார் தான் சீட் வாங்கி கொடுத்தது. நாங்கள் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். கடைசி வருடம்தான் தற்செயலா சந்திச்சு அப்படியே காதலிச்சோம். வாசுகியிடம் சமீபமாத்தான் எல்லாம் சொன்னேன். இளங்கோ அனைத்துமே கூற எழில் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் அமைதியாக இருந்துவிட்டாள். நன்றாக இருந்தால் சரி என்று மட்டும்தான் அவளுக்கு தோன்றியது. இருவரும் பெங்களூர் போய் சேர்ந்தபோது இரவாகிவிட்டது. ஏற்கனவே புக் செய்திருந்த ஹோட்டலில் உணவை முடித்துக்கொண்டு அறைக்கு வந்து விட்டனர். உள்ளே வந்ததுமே ஒரு கட்டிலில் இளங்கோ படுத்துவிட அவனை பார்த்து சிரித்து கொண்டே மற்றொரு கட்டிலில் தன் ஹேண்ட்பேக்கை வைத்தாள் எழில். அஸ்வந்த் என்ன செய்கிறானோ என்ற எண்ணமே பிரதானமாக இருக்க, கணவனுக்கு அழைக்கலாம் என அவள் போனை எடுத்தபோது ஜீவாவே அவளுக்கு அழைத்தான். இளங்கோ தூங்கிக் கொண்டிருந்ததால் எழில் போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்து விட்டாள். ரூமுக்கு போயிட்டீங்களா எழில் என அவன் கேட்க, இப்பதான் வந்தோம். ரித்தியும் அக்ஷுவும் தூங்கியாச்சா என்றாள் எழில். தூங்கிட்டாங்க. இளங்கோ உன்னுடன் இருக்கானா? அவன் டிரைவ் பண்ணி வந்த அழைப்பில் படுத்துட்டான். ஓகே, கொஞ்சம் பார்த்து பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணு. நல்லா விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. நீங்க பார்க்க போயிருக்கும் ஆள் சூப்பர் மார்க்கெட் பொறுத்தவரை ஸ்ட்ராங் தான், அதில் டவுட் இல்லை. பட் இன்று மேலும் விசாரித்ததில் அவன் கொஞ்சம் இல்லீகல் விஷயங்களில் சில முறை சம்பந்தப்பட்டிருக்கான் என்று தெரிந்தது. ஸோ அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டால் கவனமாக போடு. அண்ட் பொய்யில்லை. என்ன சொன்னால் நம்புவாய்? கடைசியா அவளை பற்றி தெரிந்தே அவன் கேட்க, அத்தனை நேரம் அவன் சொன்னதை சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு அவன் கடைசி கேள்வியில் கோபம் வந்தது. ப்ரூஃப் பண்ணுங்க, அப்போதான் நம்புவேன் என்றால் எழில் வீராப்பாக. ப்ரூஃப் இல்லை எழில், ஆனால் நம்பகமான இடத்திலிருந்து வந்த தகவல். கவனமா பிசினஸ் பேசினால் உன் தம்பிக்குத்தான் நல்லது. இந்த நேரத்தில் நஷ்டம் ஏமாற்றம் என்றால் கஷ்டப்படுவான். அப்புறம் உன் இஷ்டம் என்றவன் போனை வைத்து விட்டான். அக்கறையை கூட இப்படி காண்பிக்க எப்படித்தான் கற்றுக்கொண்டானோ என எழிலுக்கு சலிப்பாகத்தான் இருந்தது. கணவனிடம் வாக்குவாதம் செய்திருந்தாலும் மறுநாள் காலை எழுந்ததுமே இளங்கோவிடம் விஷயத்தை கூற அவள் மறக்கவில்லை. அவனோ அவள் கூறியதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. நான் என்ன செய்தால் அவருக்கு என்ன எழில்? இனி நம் பிசினஸில் தலையிட வேண்டாம் என்று அவரிடம் தெளிவாக சொல்லிவை. லாபமோ நஷ்டமோ நாம் பார்த்துக்கலாம். யாரும் நமக்கு அரணாக இருக்க தேவையே இல்லை. தெளிவாக கூறிய இளங்கோ சிறிது நேரம் அந்த கோபம் குறையாமல் தான் சுற்றி கொண்டிருந்தான். இப்படி கத்துபவனிடம் என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு பல இடங்களில் மறைமுகமாக உதவியது ஜீவாதான் என்று சொன்னால் இன்னும் அல்லவா கோபப்படுவான்.
ஜீவா சொன்னது உண்மை என அவர்கள் புரிந்து கொள்ள அதிகம் ஒன்றும் தாமதமாகவில்லை. அந்த சந்திப்பிலேயே அவர்கள் அவன் கூற்றை நம்பும் நிலை வந்தது. அத்தியாயம் 26. அடுத்த நாள் காலை இளங்கோ, எழில் இருவரும் கிளம்பி அவர்கள் பார்க்க வேண்டிய ராம்நாத்தை பார்க்க அவர் ஆபீஸிற்கு சென்றனர். இவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பதை கூற அங்கோ அவர் அவசர வேலையாக வெளியே சென்று விட்டதாக கூறினர். அப்பாயின்மெண்ட் வேண்டுமானால் மாற்றித் தருகிறோம் என அவர்கள் கூற வேறு வழி இல்லாமல் மறுநாளுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு இருவரும் கிளம்பினர். நேராக ரூமுக்கு போக மனம் வராமல் போக அங்கேயே இருந்த ராம்நாத்தின் 2 பிரான்ச் சூப்பர் மார்க்கெட்டையும் பார்க்கலாம் என்று சென்றனர். இரண்டுமே மிகவும் பெரியது. முக்கியமாக ஒரு பிரான்ச் ஒரு பிரபலமான மாலில் வேறு இருந்தது. எப்படியாவது இவரிடம் பேசி கான்ட்ராக்ட் வாங்கிடணும் எழில் என இளங்கோ அழுத்தமாக கூற கண்டிப்பாடா என்றால் எழிலும். டிராஃபிக்கில் சிக்கி இருவரும் ஹோட்டலுக்கு வந்து சேரவே இரவாகிவிட இருவரும் அமைதியாக உறங்கிவிட்டனர். மறுநாளும் அவர்களால் குறித்த நேரத்துக்கு ராம்நாத்தை பார்க்க முடியவில்லை. அன்று அவர் ஆபீஸே வரவில்லை என்று கூறினர். அன்று அவரே இளங்கோவிற்கு அழைத்து பேசினார். நேத்து போன வேலை முடியல இளங்கோ, ரியலி சாரி, என் மேனேஜரிடம் இன்று பேசுங்க, நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என அவர் கூற, மேனேஜர் கிட்ட பேசுறேன் சார், பட் உங்களையும் ஒரு முறை நேரில் பார்த்தால் நல்லா இருக்கும். எப்போ வருவீங்க சார் என்று கேட்டான் இளங்கோ. நாளைக்கு நைட் தான் பெங்களூர் வரேன் இளங்கோ, வேற வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ் வர 4 days ஆகும், அதுக்கப்புறம் வேணா வாங்க என அவர் கூறிவிட ஓகே சார் என்று விட்டு போனை வைத்தான் இளங்கோ. அவன் எழிலிடம் அப்படியே விஷயத்தை கூற முதலில் மேனேஜரிடம் பேசி பார்ப்போம் இளங்கோ என்றால் எழில். இருவருமே அவரிடம் தெளிவாக பேசினார்கள்தான். அவரோ ஓகே இளங்கோ, நான் கால் பண்றேன் என சுலபமாக முடித்துவிட்டு சென்றுவிட என்ன எழில் இது என தலையில் அடித்து கொண்டான் இளங்கோ. அவர்கள் 1 மணி நேரம் எடுத்து தொண்டை தண்ணீர் வற்ற பேசியதற்கு இப்படி பதில் கிடைத்தால் அவர்களும் என்னதான் செய்வார்கள்? இளங்கோவிற்கு முதலில் கோபம்தான் வந்தது. அந்த ஆள் ஒழுங்கா கவனிக்க கூட இல்லை எழில், கடனா வேலை பார்த்துட்டு போறான். எரிச்சலுடன் இளங்கோ புலம்ப எழிலுக்குமே அதுதான் தோன்றியது. பேசாமல் இருந்து ராம்நாத்தை பார்த்துட்டு போவோமாடா என எழில் யோசனையுடன் கேட்க வர 4 நாள் ஆகும் என்று சொல்றாரே எழில், இங்கே சும்மாவா உட்கார்ந்திருக்க முடியும்? இன்னைக்கு கிளம்பிடுவோம். மீண்டும் ஒரு முறை அவரிடம் தெளிவா பேசிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வரலாம். ஆனா கண்டிப்பா வரணும். இந்த ஆள் அவரிடம் சொல்லவே மாட்டான். இளங்கோ கூறியதும் எழிலுக்கு சரியாகவே தோன்ற ஓகேடா, இங்கே ஒரு கோவில் இருக்கு, ஈவினிங் அதுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே போயிடுவோமா என எழில் கேட்க சரி எழில், வந்ததுக்கு உன் ஆசையாவது நிறைவேறட்டும் என்றான் இளங்கோ சிரித்துக்கொண்டே. இருவரும் பேசிக்கொண்டே மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். ஜீவாவிற்கு ஒரு முறை அழைத்து நடந்ததை கூறியவள் நைட்டு கிளம்பி வரும் என கூற ஓகே எழில், நைட் டிரைவ் வேறு, பார்த்து வா என்று விட்டு போனை வைத்தான் ஜீவா. மாலை நேரத்தில் இருவரும் ரூமை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டனர். எழில் கேட்ட கோவிலுக்கு சென்றுவிட்டு கோவில் பக்கத்திலேயே இரவு உணவையும் முடித்துக் கொண்டுதான் கிளம்பினர். சிறிது தூரம்தான் வந்திருப்பார்கள். ஒரு இடத்தில் பெரிய டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டனர். அவர்களுக்கு முன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கொத்து கொத்தாக வண்டிகள் தான் நின்றது. என்னடா இத்தனை வண்டி நிற்குது? ஜன்னலை திறந்து எட்டி பார்த்து கொண்டே எழில் கேட்க ஆமாண்டி, இப்போதைக்கு கிளியர் ஆகாது போலையே என்ற இளங்கோ மேப்பைத்தான் ஆராய்ந்து கொண்டிருந்தான். இன்னொரு ரூட் இருக்கு எழில், அநேகமா கொஞ்சம் காட்டுப்பகுதி போல் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோமா? இங்கேயே இருந்தால் விடிய விடிய இருக்க வேண்டியதுதான், பின்னாடியும் வண்டி சேர்ந்துட்டா கஷ்டம் என இளங்கோ கூற அதே நேரம் நிறைய பேர் ரிவர்ஸ் எடுக்கத்தான் முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அதையும் கவனித்த எழில் ஓகேடா போயிடலாம் என்று கூறிவிட்டாள். உடனடியாக ரிவர்ஸ் எடுத்த இளங்கோ மேப்பை பார்த்து கொண்டே ஓட்டினான். ஒரு மண் ரோட்டிற்குள் அது வழிகாட்ட அதில் திரும்பி சிறிது தூரம் உள்ளே வந்ததும் பாதை சுத்த இருட்டாக இருந்தது. இளங்கோ மெதுவாகத்தான் ஓட்டினான். ஒரு இடத்தில் சட்டென இளங்கோ காரை நிறுத்திவிட என்னடா என்றால் எழில். அங்க பாருடி என அவன் ஒரு இடத்தை காட்ட அவர்கள் காரை விட்டு சற்று முன்னே தள்ளி மரங்களுக்கு அந்த பக்கம் வேறு சில கார்கள் நின்றது. கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஏதோ பொருள் கைமாற்றிக் கொண்டிருந்தனர். யாரோ என்னமோ பண்ணுறாங்க, அதுக்கு ஏண்டா நீ நிறுத்தின என அவள் புரியாமல் கேட்க நாம் பார்க்க வந்த ராம்நாத் அவர்தான் எழில் என்றவன் பேசிக்கொண்டே தன் போனில் அவர்களை ரெக்கார்ட் செய்தான். என்ன பண்ற இளங்கோ? ஒன்றும் புரியாமல் எழில் கேட்க ராம்நாத் கூட பேசிட்டு இருக்கிற ஆள் ஒரு ட்ரக் டீலர் எழில். என் ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ராஜ் தெரியும் தானே? லாஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணின போது அவன் இதை பற்றி தற்செயலாக பேசினான். சமீபமா ஃபார்ம் ஆகி இருக்கும் ட்ரக் கேங்கை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் காட்டிய போட்டோவில் இருந்தவன் இப்படித்தான் இருந்தான். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பிசினஸா பேச போறாங்க? கண்டிப்பா ஏதோ தப்பான டீலிங் தாண்டி நடக்குது. இதை அவனுக்கு அனுப்புறேன், அவன் பார்த்துப்பான். மென்குரலில் எழிலிடம் கூறிக்கொண்டே இளங்கோ ரெக்கார்ட் செய்தான். இளங்கோ மெதுவாக கார் ஓட்டி வந்து பின்னாடியே நிறுத்தி இருந்ததால் அவர்கள் இளங்கோவை சரியாக கவனிக்கவில்லை. முக்கியமாக டிராபிக் காரணமாக ஏற்கனவே சில வண்டிகள் அந்த இடத்தை கடந்திருந்தது. அதனால் ராம்நாத்தும் வேகமாக வேலையை முடித்துவிட்டு கிளம்பும் அவசரத்தில் தான் இருந்தார். சில நிமிடங்களில் அந்த கார்கள் கிளம்பி சென்றுவிட இளங்கோ தான் எடுத்த வீடியோவை உடனடியாக ராஜுக்கு அனுப்பி வைத்தான். இளங்கோ வீடியோ அனுப்பிய அடுத்த 2வது நிமிடம் அவன் நண்பன் அவனுக்கு அழைத்து விட்டான்.
இளங்கோ சந்தேகப்பட்டது சரிதான். அங்கு ட்ரக் டீலிங் தான் நடந்திருக்கிறது. இளங்கோவை மீண்டும் பெங்களூரிலேயே தங்க சொல்லி ராஜ் கூறிவிட்டான். சாட்சி சொல்லணும் இளங்கோ, ஸோ அங்கேயே இரு. நான் லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நானும் கிளம்பிட்டேன். பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பு என ராஜ் கூறியதை அவனால் மறுக்க முடியவில்லை. நாம் தங்கியிருந்த ஹோட்டலிலேயே மீண்டும் ரூம் புக் பண்றேன் எழில், அங்கேயே போயிடுவோம் என்ற இளங்கோ கையோடு ஃபோன் செய்து ரூமும் புக் செய்துவிட்டே காரை திருப்பினான். அவர் சொன்னா சரியா தான் இருக்குண்டா. பாவி, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வச்சுட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்? எரிச்சலுடன் எழில் புலம்ப, இவ்வளோ பெரிய பிஸ்னஸுக்கு நோகாம பணம் வேண்டுமென்றால் இப்படி ஏதாவது தான் செய்யணும் எழில். உன் கணவர் ஆனாலும் இதிலெல்லாம் கில்லாடிதான் என்றான் இளங்கோவும் சலிப்புடன். நாம் தான் நம்பல. ஒரே நாளில் விசாரித்து சொல்லியிருக்கார். அக்கறைதான் இல்லையா? ஏதோ யோசனையுடன் எழில் கேட்க என்று மட்டும் முனகி வைத்தான் இளங்கோ. அக்கா தம்பி இருவராலும் அவனை முழு மனதாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுநாள் காலை அதிகாலையில் ஜீவா எழிலுக்கு அழைத்து விட்டான். ஏன் இன்னும் வரல என்றுதான் அவன் முதல் கேள்வியே கேட்க, எழிலும் தூக்க கலக்கத்துடன் நடந்ததை கூறினாள். அவள் கூறியதை கவனமாக கேட்டுக்கொண்டவன், நான் வரேன், எங்க போனாலும் என்னிடம் சொல்லிட்டு போ என்றான். நீங்க எதுக்கு நந்து, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் இல்ல, சாட்சி சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ரிஸ்க்கு, நான் கிளம்பி வரேன், அது வரைக்கும் பத்திரமா இருங்க, உன் தம்பி ஆர்வ கோளாறில் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கோ என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்து விட்டான். இவனிடம் வாக்குவாதம் செய்து வெல்ல முடியாது என்று தெரியும் என்பதால் எழிலும் மீண்டும் அவனுக்கு அழைக்கவில்லை. விடியற் காலையில் தன் வீட்டு வாசலில் 2 குழந்தைகளுடன் நின்ற ஜீவாவை பார்த்து சக்தி ஒரு நொடி அதிர்ந்துதான் விட்டாள். வாங்க ஜீவா என அவள் வழிவிட அவனோ உள்ளே வராமல் வெளியில் நின்றே நடந்ததை கூறினான். எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட், நான் போகணும், இவங்களை பார்த்துக்கோங்க சக்தி. அண்ட் ரித்தியிடம் எதுவும் வித்தியாசம் காட்ட வேண்டாம், இயல்பா முடியாட்டியும் நடிக்கவாவது செய்யுங்க. குழந்தைகள் தள்ளி போய் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்ததால் ஜீவா கடைசி வரியையும் சேர்த்தே கூறினான். நான் பார்த்துக்கிறேன் ஜீவா, அங்கே ஒன்றும் பயம் இல்லையே என சக்தி கேட்க, இருக்காது என்றுதான் நினைக்கிறேன், எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க இவங்களை மட்டும் பார்த்துக்கோங்க என்றவன் ரித்தீஷிடம், யாரையும் படுத்தாமல் இரு ரித்தி, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வேகமாக சென்று விட்டான். இவர்கள் சத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ராகவனும் எழுந்து வந்து விட்டான். சக்தி அவனிடம் விஷயத்தை கூற, நானும் வேண்டுமானால் போகவா சக்தி, ராம்நாத் பெரிய ஆள், எதுவும் பிரச்சனை ஆயிடப் போகுது என்றான் ராகவன். ஜீவா போறாரே ராகவன், அவர் பார்த்துப்பாரு. ஜீவா முன் அந்த ஆளெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவருக்கு எழில் மேல் நிறைய அன்பு ராகவன், அது மாறவே இல்லை என்றவள் கண்கள் ரித்தீஷ் மீதுதான் படிந்தது. எதற்காகவும் அவனை விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தவன் இன்று மனைவிக்காக விட்டுவிட்டு போய்விட்டானே. ரித்தீஷிடம் கடைசியாக பேசிவிட்டு சென்றபோது அவன் முகத்தில் இருந்த தவிப்பு சக்திக்கு புரிந்தது. இப்போது எழில் பிரச்சனை பெரியது சக்தி, அதை பார்ப்பதுதான் நியாயம். நாம் இவங்களை பார்த்துக்கலாம், அவர் பயம் தேவையில்லாதது என்பது போல் பார்த்துக்கலாம், நம்மால் செய்ய முடிந்தது அதுதான் என்ற ராகவன் கூற்றை சக்தியும் ஏற்றுக்கொண்டாள். இளங்கோ அனுப்பிய வீடியோவை வைத்து இரவோடு இரவாக ராம்நாத்தை கைது செய்திருந்தனர். காலையில் முதல் வேளையாக ராஜ் இளங்கோவிற்கு அழைத்து அவனையும் எழிலையும் ஸ்டேஷனுக்கு வர சொன்னான். இளங்கோவும் எழிலும் கிளம்பி ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது சரியாக ஜீவா ஃபோன் செய்தான். ஸ்டேஷன் வர சொன்னாங்களா? அங்கே நடப்பதை சரியாக கணித்து அவன் கேட்க, இப்போதான் கிளம்புறோம் என்றாள் எழில். அவளிடம் என்ன ஸ்டேஷன் என கேட்டுக்கொண்டவன் நேராக அங்கே வந்துடுறேன் என்று விட்டு போனை வைத்து விட்டான். இதெல்லாம் ஒரு விஷயமா எழில், நாம பார்த்துக்க மாட்டோமா? அவர் ஏன் தேவையில்லாம வராரு? சொல்லிட்டேன்டா, என்னவோ வராரு, விடு என்று விட்டாள் எழில். அவர்கள் ஸ்டேஷன் சென்ற போது சரியாக ஜீவாவும் வந்து விட்டான். மூவரும் சேர்ந்துதான் உள்ளே சென்றனர். இளங்கோ ராஜிடம் பேசிக்கொண்டே செல்ல ஜீவா ராம்நாத்தை தான் தேடினான். அவர்கள் உள்ளே நுழைந்த போது லாக்கப்பில் இருந்த ராம்நாத் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இருந்த அதீத கோபத்தை ஜீவா கவனிக்க தவறவில்லை. ராம்நாத் மேல் ஒரு கண் வைத்துக்கொண்டே ஜீவா தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவனிடம் மரியாதையாகவே பேசினர். இவர்களை கூப்பிடாமலே முடித்திருக்க முடியாதா சார் என ஜீவா கேட்க, கேஸ் நிக்காது ஜீவா சார் என்றான் ராஜ். இவர்களை தான் சாட்சி சொல்லணுமா? நான் பார்த்ததா சொல்றேன், இவங்க கிளம்பட்டும், இங்க யாரும் குழந்தை இல்லை, நாங்களே பார்த்துப்போம். இளங்கோ இடையில் புகுந்து கூற, இரு இளங்கோ என்றான் ராஜ். எனக்கு புரியுது ஜீவா, பட் பொய் சொல்ல முடியாது. நல்ல வேலையா இப்போவே பிடிச்சிட்டோம். இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஜீவா. கேஸ் தோற்று இவனை போல் ஆட்கள் எல்லாம் வெளியில் வந்தால் உணவுப் பொருளில் கூட ட்ரக்ஸ் கலப்பாங்க, ஆபத்து அதிகம், உங்களுக்கு புரியும் என்று நம்புறேன். ராஜ் நிதானமாக கூற ஜீவாவிற்கு புரிந்தது. இன்றே கிளம்பிடலாமா? எஸ் சார், அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போதைக்கு சாட்சி சொல்லிட்டு அவங்க கிளம்பட்டும், கூப்பிடும்போது மட்டும் வர வேண்டியிருக்கும். ஓகே சார், நானும் உடன் வரேன் என ஜீவா முடித்து கொண்டான். ராம்நாத்தை அழைத்து கொண்டு போலீஸ் கிளம்பிய போது ராம்நாத் கார் ஒன்றும் அவர்களை தொடர்ந்தது. என் காரில் போகலாம் என ஜீவா கூறிவிட இளங்கோவும் எழிலும் அவன் காரில் ஏறிக்கொண்டனர். இப்போ எதுக்கு ஓவரா சீன் போடுறீங்க? இந்த சாட்சியை நாங்கள் சொல்லிட்டு வரமாட்டோமா? காரில் ஏறியதும் இளங்கோ கேட்க அவனை திரும்பி பார்த்த ஜீவா,
நீ ஒரு பெரிய தொழில் அதிபனை போலீசில் பிடிச்சு கொடுத்திருக்க இளங்கோ. அவன் அமைதியா உள்ள உட்கார்ந்திருப்பான் என்று நினைக்கிறாயா? உங்கள் இருவரையுமே அவன் சும்மா விடமாட்டான். அதற்கு பயந்து தப்பை வேடிக்கை பார்க்கவும் முடியாது. அதான் நானும் வந்தேன். பாதுகாப்பு முக்கியம். உங்களிடம் வெட்டி சீன் போட எனக்கு எதுவுமே இல்லை. எந்த உணர்வுமற்று ஜீவா கூறியதை இளங்கோ ஒத்துக்கொள்ள வேண்டித்தான் இருந்தது. ரித்தி எங்கே? தனியாவா விட்டுட்டு வந்தீங்க என எழில் கேட்க, சக்தி வீட்டில் இருக்கான். இப்போ உங்கள் சேஃப்டி தான் முக்கியம் என்றான் ஜீவா. உண்மையாகவே அவர்களுக்காகத்தான் வந்திருக்கிறான் என எழிலுக்கு உடனடியாக புரிந்துவிட்டது. கோர்ட்டில் ராம்நாத்துக்கு எதிராக இவர்கள் சாட்சி பலமாக இருக்க அவரை 15 நாள் ரிமாண்டில் வைத்து விசாரிக்க சொல்லி தீர்ப்பு வந்தது. சாட்சி பலமாக இருந்ததால் ராம்நாத் வக்கீல் கேட்ட ஜாமீன் கிடைக்கவில்லை. அதில் ராம்நாத் கோபம் மேலும் மேலும் அதிகரித்தது ஜீவாவிற்கு தெரிந்தது. போலீசுடன் போகும்போதே ராம்நாத் அவன் ஆட்களிடம் ஏதோ கூறிவிட்டுத்தான் சென்றான். அவன் முகத்தில் இருந்த வன்மம் நிச்சயம் ஏதோ சரியில்லை என ஜீவாவிற்கு உணர்த்தியது. நான் போய் காரை எடுத்துட்டு வரேன், நீங்க வேணும்னா ஹோட்டலுக்கு போங்க என இளங்கோ கூற, தேவையில்லை இளங்கோ, உன் சாவி கொடு, கார் எடுக்க ஆள் வர சொல்லியிருக்கேன் என்றான் ஜீவா. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே ஒருவன் டாக்ஸியில் வந்து இறங்கினான். அவனிடம் இளங்கோ கார் சாவியை கொடுத்த ஜீவா நேராக சென்னையிலேயே காரை கொண்டு விட சொல்லிவிட்டான். ஜீவா காரில்தான் அவர்கள் மீண்டும் ஹோட்டலுக்கு வந்தனர். எழிலும் இளங்கோவும் பேக் எடுத்து வர உள்ளே சென்றுவிட ஜீவா வெளியிலேயே நின்று விட்டான். அவன் கண்கள் தன் சுற்றுப்புறத்தை தான் ஆராய்ந்து கொண்டிருந்தது. நிச்சயம் ராம்நாத் அவர்களை அப்படியே போக விடமாட்டான் என ஜீவாவிற்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அவன் கவனத்துடனேயே இருந்தாலும் உடனடியாக அவன் பயந்தது போல் எதுவும் நடக்கவில்லை. இரவு சாப்பாட்டுக்கு நிறுத்தும் போதும் அவன் கவனமாகத்தான் இருந்தான். அதிகாலையில் சென்னைக்குள் நுழைந்து விட்டனர். ஒரு காஃபி குடிப்போமே, எப்படியும் டிராஃபிக்கில் மாட்டுவோம் என இளங்கோ கூற, ஜீவாவும் புறவழி சாலையிலேயே இருந்த ஒரு கடையில் நிறுத்தினான். இளங்கோவிற்கும் எழிலுக்கும் நிலையின் தீவிரம் முழுதாக புரியாததாலோ என்னவோ அவர்கள் சாதாரணமாகத்தான் இருந்தனர். ஜீவாதான் எல்லா பக்கமும் கவனம் வைத்துக் கொண்டே இருந்தான். அவர்களுக்கு எதிரில் இருந்த ரோட்டிலிருந்து திடீரென இருவர் பைக்கில் வந்தனர். சரியாக அவர்களுக்கு எதிரில் பைக் நிற்க ஜீவா அவர்களை பார்த்து விட்டான். அவன் முகம் சுருங்க யோசிக்க தொடங்கும் போதே ஒருவன் துப்பாக்கியை எடுத்து நொடி பொழுதில் இளங்கோவை குறிப்பார்க்க, இளங்கோ நகருடா என அவனை வேகமாக தள்ளிவிட்ட ஜீவா கையில் குண்டு முழு வேகத்துடன் பாய்ந்தது. அத்தியாயம் 27. ஜீவா மீது குண்டு பட்டதும் தான் இளங்கோவிற்கும் எழிலுக்கும் நிலையின் தீவிரம் உரைத்தது. ஐயோ நந்து, என்ன ஆச்சு என கத்திக்கொண்டே எழில் அவன் அருகில் வர, அவனோ இன்னும் எதிரில்தான் பார்த்து கொண்டிருந்தான். எழிலையும் நொடியில் அடிபடாத கையால் பிடித்து அவன் தனக்கு பின்னால் மறைக்க, இதற்கு மேல் நிற்க முடியாது என்று புரிந்து வந்த இருவரும் மீண்டும் பைக்கில் ஏறி பறந்துவிட்டனர். பைக் நம்பரை ஜீவா பார்க்க முயன்ற போது அது முழுவதுமாக அழிக்கப்பட்டிருந்தது. மாஸ்க் அணிந்திருந்த இருவரிடமும் தன்னால் முடிந்தவரை ஜீவா அடையாளங்களை குறித்து கொண்டான். அனைத்தும் நொடி பொழுதில் நடந்து முடிந்துவிட சற்றே தள்ளி விழுந்திருந்த இளங்கோ வேகமாக எழுந்து ஜீவா அருகில் வந்தான். மாமா ரத்தம் என ஜீவா கையை அவன் பதட்டத்துடன் பிடிக்க, அதே நேரம் சுற்றியிருந்த சிலரும் கூடிவிட்டனர். உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, ஆம்புலன்ஸ் வேணா கூப்பிடவா என சிலர் கேட்க, தேங்க்ஸ் பார்த்துக்கிறோம் என்ற ஜீவா, காரை எடு இளங்கோ என்றவன் ஏறு எழில் என அவளையும் ஏற வைத்து விட்டேதான் உள்ளே ஏறினான். தோள்பட்டைக்கு சற்று கீழ் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்க கையை அழுத்தமாக பிடித்து வலியை பொறுத்து கொள்ள முயன்றான் ஜீவா. பின்பக்கம் ஏறிய எழில் தன் துப்பட்டாவை எடுத்து அவன் காயத்தில் ரத்தம் வருவதை தடுக்க, அவனோ கண்களை இறுக மூடி பல்லை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். வலிக்குதா நந்து என மெதுவாக கேட்ட எழிலுக்கோ குரலே எழும்பவில்லை. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் சத்தமாக கதற அவள் தயாராக இருந்தாள். இன்ஸ்பெக்டருக்கு கூப்பிடு இளங்கோ என ஜீவா கூற, முதலில் ஹாஸ்பிட்டல் போயிடுவோமே என்றான் அவன். அவன் கண்களும் கலங்கி இருப்பதை கவனித்த ஜீவா, இட்ஸ் ஓகே இளங்கோ, குண்டு உள்ள போகல, உரசிட்டு தான் போயிருக்கு, வெளிக்காயந்தான், ஐம் ஓகே, முதலில் கூப்பிடு ப்ளீஸ். ஒருவாறு ஜீவா கோர்வையாக கூற, இளங்கோவும் மறுக்காமல் தன் நண்பனுக்கு அழைத்தான். ராஜ் எடுத்ததுமே நடந்ததை கூறிய ஜீவா, அங்கிருந்தே இங்க ஆள் செட் பண்ணியிருக்காங்க போல சார். இருவரில் ஒருவன் கை முட்டி பக்கம் ஒரு மாதிரி வளைந்த நிலையில் ஒரு தழும்பு இருந்தது. ஒருத்தன் மொட்டைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்தது ஒரு பழைய பைக் என்றவன் அதன் மாடலும் கூறினான். பிடிக்க பாருங்க சார், இல்லை என்றால் மீண்டும் முயற்சிப்பாங்க என ஜீவா முடிக்க, டோன்ட் வரி ஜீவா, அந்த ராம்நாத் செத்தா இன்னைக்கு என்று உரிமைவிட்டுத்தான் ராஜ் போனை வைத்தான். அவன் குரலில் இருந்த கோபமோ அவன் இதை சும்மா விடப்போவதில்லை என்று உணர்த்திவிட்டது. ஜீவா கண்களை மூடிக்கொண்டு சீட்டில் சாய்ந்துவிட, இளங்கோ தன்னால் முடிந்தவரை வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி காரை ஓட்டினான். மருத்துவமனையில் ஜீவாவை ட்ரீட்மெண்ட் கொடுக்க உள்ளே அழைத்துச் சென்று விட, இளங்கோ எழில் இருவருமே ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டனர். இருவருக்குமே பெரும் குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆபத்து என எத்தனையோ முறை கூறினான். அவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காதே. சாரி எழில், நானாவது கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் என இளங்கோ மெதுவாக கூற, நானும் தாண்டா அசால்ட்டா இருந்துட்டேன், அவர் தான் ஓவரா பண்றார் என்றுதான் நினைத்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு இளங்கோ என்றவளுக்கு புதிதாக அழுகை வரும் போல் இருக்க அதற்கு மேல் பேசாமல் அமைதியாகிவிட்டாள்.
சிறிது நேரத்தில் வந்த மருத்துவர், பயப்பட ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 முறை பண்ண வேண்டியிருக்கும், பிளட் லாஸ் ஆகியிருக்கு, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் கிளம்பலாம் என்று விட்டு சென்றார். எமர்ஜென்சி வார்டில் ஒரு பெட்டில் தான் ஜீவானந்தனை அனுமதித்திருந்தனர். இளங்கோவும் எழிலும் உள்ளே வந்தபோது அவன் ஃபோன் பேசிக் கொண்டிருந்தான். தேங்க்ஸ் சார் என்று விட்டு ஃபோனை வைத்தவன், அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு இளங்கோ, இனி உடனடி பயம் இல்லை, பட் எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க, 2 பேரும் கிளம்புவதென்றால் கிளம்புங்க, நான் ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் கார் வர சொல்லி வந்துக்கிறேன். அவன் என்னவோ சாதாரணமாகத்தான் பேசினான். மற்ற இருவராலும் அப்படி இருக்க முடியவில்லை. சாரி, நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், என்னால் தான், மன்னிச்சிடுங்க என இளங்கோ மெதுவாக கூற, இட்ஸ் ஓகே இளங்கோ, இனி பத்திரமா இரு என்றான் ஜீவா. அவன் அருகில் இருந்த ஒரு ஸ்டூலில் அமர்ந்த எழில் அவன் கையில் போடப்பட்டிருந்த பெரிய கட்டை மெதுவாக தொட்டு பார்த்தாள். வலிக்குதா நந்து என குரல் கமர அவள் கேட்க, இல்லை எழில், சின்ன காயம்தான் என்றான் ஜீவா. 2 பேரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நிறைய அலைச்சல் இல்லையா? இல்லை, சேர்ந்தே போகலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்ற இளங்கோ, வெளியில் உட்கார்ந்திருக்கேன் எழில் என்று விட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்று அமர்ந்து கொண்டான். இன்னமும் தன் கையையே கலங்கிய கண்களுடன் விரித்து கொண்டிருந்த மனைவியை கவனித்த ஜீவா, ஒன்னும் இல்லை எழில், ஃப்ரீயா விடு என்றான் மற்ற கையால் அவள் தலை கோதி. எப்போதும் அவளை சமாதானம் செய்யும் அவன் செயல் இன்று ஏனோ மேலும் வேதனையைத்தான் கொடுத்தது. ஏன் குறுக்க வந்தீங்க நந்து? கத்தி சொல்லியிருக்கலாமே, அவனே நகர்ந்திருப்பான். அதற்கெல்லாம் நேரம் இல்லை எழில், அவனுக்கு ஏதாவது ஆனால் வாசுகி, உன் குடும்பம் என்று யாரும் தாங்க மாட்டீங்க. என்னை பொறுத்தவரை ரித்தி மட்டும் தானே பாதிக்கப்படுவான். ஸோ பெட்டர் சாய்ஸ் நான் தான் இல்லையா? அதான் ஒன்றும் ஆகலையே, விடுமா. அவன் என்னவோ இப்போதும் விளையாட்டு போல் சாதாரணமாகத்தான் கூறினான். அவளுக்குத்தான் உயிர் வரை சென்று நடுங்கியது. கையில் பட்டதால் சரியா போச்சு. அவன் சொன்னது போல் உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அவளால் தாங்கியிருக்க முடியுமா? சுத்தமாக முடியாதே. அதுவும் அவர்களை காக்க அவன் உயிரை விட்டிருந்தால் நிச்சயம் அந்த குற்ற உணர்வே அவளை கொன்றிருக்கும். போதும், அனைத்துமே போதும். சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டும் என்பார்கள். அவன் எதுவும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ரித்தி பற்றிய சந்தேகத்தின் பலனை அவனுக்கே கொடுத்துவிட்டு இனி ஒழுங்காக அவனுடன் வாழ வேண்டும் என அந்த நொடி அழுத்தமாக எழில் முடிவெடுத்து விட்டாள். ஏற்கனவே எடுத்த முடிவுதான், இப்போது இன்னும் அழுத்தமாக அதை பற்றி கொண்டாள். சிறிது நேரத்தில் ஜீவாவை டிஸ்சார்ஜ் செய்துவிட, என்னை வீட்டில் விட்டுடு இளங்கோ, பசங்க சக்தி வீட்டில் இருக்காங்க, நீ நேரா அங்கேயே போகிறாயா எழில் என ஜீவா மனைவிபுறம் திரும்ப, நான் உங்க கூட வரேன், மதியம் போல் டிரைவருடன் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று விட்டாள் எழில். ஓகே, அப்போ எங்களை ட்ராப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போ இளங்கோ, காரை டிரைவர் வந்து எடுத்துப்பாரு என ஜீவா கூறிவிட, இளங்கோவும் தலையாட்டி விட்டு காரை எடுத்தான். ஜீவாவையும் எழிலையும் விட்டுவிட்டு இளங்கோ கிளம்பி விட்டான். இருவரும் அவர்கள் அறைக்கு வர, தூக்கம் வருது எழில், நீயும் படு, கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் பசங்களை கூப்பிட போகலாம் என்றான் ஜீவா. நான் சக்தியிடம் பேசிட்டு வந்து படுக்கிறேன், நீங்க தூங்குங்க என எழில் கூறிவிட ஜீவாவும் படுத்து விட்டான். சக்திக்கு அழைத்த எழில் அத்தனை நேரம் மனதில் அடைத்து கொண்டிருந்த அனைத்தையும் புலம்பி தள்ளிவிட்டாள். தங்கை ரொம்பவும் தவித்து போயிருக்கிறாள் என்று சக்திக்கு புரிந்தது. ஜீவா, இப்போ ஓகே தானே எழில் என கேட்டுக்கொண்ட சக்தி, ஒன்றும் இல்லடி, அமைதியாக படுத்து கொஞ்ச நேரம் தூங்கு, ரிலாக்ஸ் ஆகும், 2 பேரும் இங்கே சமத்தா இருக்காங்க, ஒன்றும் பயப்படாத என எழிலுக்கு ஆறுதல் கூறி ஃபோனை வைத்தாள் சக்தி. எழில் வந்தபோது ஜீவா நன்றாக தூங்கியிருந்தான். அவளுக்குத்தான் சுத்தமாக தூக்கமெல்லாம் வரவில்லை. ஜீவாவின் மறுபக்கம் சென்று படுத்தவள் சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டுதான் படுத்திருந்தாள். மனதில் இருந்த அலைப்புறுதலுக்கு தூக்கம் வராது என்று தோன்றிவிட சத்தமில்லாமல் எழுந்துவிட்டாள். குளித்து கிளம்பியவள் ஜீவா எழுந்து கேட்டால் தான் குழந்தைகளை அழைத்து வர சென்றிருப்பதாக சொல்லிவிடும்படி வேலையாளிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டாள். இளங்கோவிடம் விஷயத்தை கேள்விப்பட்ட சுவாமிநாதன் எழிலுக்கு அழைக்க, அவளும் சக்தி வீட்டுக்கு தான் போறேன்பா, அங்கேயே வாங்க என்று விட்டாள். சிறிது நேரத்தில் இளங்கோ தவிர அனைவரும் சக்தி வீட்டில் கூடினர். இளங்கோ ஃப்ரெஷ் ஆகிவிட்டு ஆஃபீஸ் சென்று விட்டான். நமக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம், பேசாமல் வந்திருக்கலாம் தானே ஆற்றாமையுடன் சுவாமிநாதன் புலம்ப, கண்ணுக்கு நேர் ஒரு தப்பை பார்த்துட்டு எப்படிப்பா விட முடியும்? நாங்கள் செய்த பெரிய தப்பு, அவர் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டதுதான் என்றால் எழில். உண்மைதான் எழில், ஜீவா அத்தனை வேகமாக கிளம்பும் போதே எனக்கு பயம்தான், பயந்த மாதிரியே நடந்துருச்சு என்றாள் சக்தியும். இன்றைய வாழ்க்கையை மட்டும் யோசிக்கலாமே எழில், முடிந்து போனதை விட்டுட முடியாதா மெதுவாக ராகவன் கேட்க, நானும் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கேன் மாமா, இதுக்கு மேல் எதையும் குழப்பிக் கொள்வதாக இல்லை என்றால் எழிலும் தெளிவாக. சுந்தரவள்ளி அனைவருக்கும் ஜூஸ் கொடுக்க அதை குடித்து கொண்டேதான் பேசிக் கொண்டிருந்தனர். நான் ஜீவாவை பார்க்க வரேன் எழில்மா என சுவாமிநாதன் கூற, சரிப்பா சேர்ந்தே போவோம் என்றால் எழில். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜீவா எழிலுக்கு அழைத்து விட்டான். நம் டிரைவருடன் தானே எழில் போயிருக்கிறாய் என அவன் முதல் விஷயமாக கேட்க, ஆமா நந்து என்றால் எழில். வரும்போது குழந்தைகளுடன் எங்கேயும் காரை நிறுத்தாதே, நேராக வீட்டுக்கே வந்துடு என ஜீவா கூற, சரி என்று விட்டு போனை வைத்த எழில் அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருக்காமல் கிளம்பி சென்று விட்டாள். எழிலுடன் வீட்டிற்கு வந்த சுவாமிநாதனை ஜீவா பெரிதாக எதிர்பார்க்கவில்லை.
இருந்தும் வாங்க என அவரை வரவேற்றவன் அவருடன் சோஃபாவில் அமர்ந்து விட்டான். சிறுவர்கள் இருவருமே தந்தையை பார்த்தவுடன் அவன் மேல் ஏறிவிட்டனர். அப்பா, கையில என்ன ஆச்சு என ரித்தி பெரிய மனிதன் போல் கேட்க, சின்ன காயண்டா, சரியாயிடும், நீ குட் பாயா இருந்தியா என்றான் ஜீவா. ரித்தி குட் பாய் என அவன் பெருமையாக கூற, அக்ஷுவும் குட் பாய் என சிறுவனும் சேர்ந்து கொண்டான். 2 பேரும் குட் பாய் தாண்டா, போய் விளையாடுங்க என ஜீவா அனுப்பிவிட இருவருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அவன் கன்னத்தில் இதழ் பதித்து விட்டு சென்றனர். ரெஸ்டடு ஜீவா, இளங்கோவை காப்பாற்ற போய் தான் உனக்கு அடிபட்டதாமே. தேங்க்ஸ். அவனும் கவனமா இருந்திருக்கணும். சாரி. என்ன பேசுவதென்று தெரியாமல் ஒரு மாதிரி விட்டு சுவாமிநாதன் பேச அவன் நிலை ஜீவாவிற்கு புரிந்தது. இட்ஸ் ஓகே, விடுங்க என்றவன் வேலையாளை பார்க்க அவரும் புரிந்தவராக உடனடியாக சென்று ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தார். மீண்டும் இப்படி ஏதாவது நடக்குமா சுவாமிநாதன் மெதுவாக கேட்க, உடனடியா வாய்ப்பில்லை என்றுதான் நினைக்கிறேன். எழிலுக்கோ இளங்கோவிற்கோ இனி தற்செயலா ஏதாவது நடந்தால் கூட அவர் மேல்தான் பழி விழும். ஸோ உடனடியா எதுவும் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருப்போம் என்றான் ஜீவா. சரிப்பா, உடம்பு பார்த்துக்கோ, வரேன் என அவர் எழுந்துவிட அவனும் ஒரு தலையசைப்புடன் விடை கொடுத்து விட்டான். சுவாமிநாதன் கிளம்பி சென்றதும் ஜீவாவிடம் வந்த எழில், சாப்பிட்றீங்களா நந்து, இந்த கையுடன் முடியுமா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா என கேட்க அவளை ஒருவித சலிப்புடன் பார்த்தவன், போதும் எழில், கொஞ்சம் கவனமாயிருந்து இளங்கோவை லேசாக நகர்த்தி விட்டதுக்கு இத்தனை பரிதாப பார்வை வேண்டாம். ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. எல்லாரும் நார்மலா இருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தயவு செஞ்சு இதை ஒரு காரணமா வச்சு எந்த உறவையும் புதுப்பிக்க வேண்டாம். ஒரு மாதிரி கோபம் வருது எழில், ப்ளீஸ் என் பொறுமையை சோதிக்காதீங்க. அவன் குரலில் இருந்த அடக்கப்பட்ட எரிச்சல் அவளை லேசாக பயமுறுத்தத்தான் செய்தது. ஜீவா வேகமாக மேலே ஏறி சென்றுவிட எழில்தான் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். அவனை தப்பு சொல்ல முடியாதே, அவன் சொல்வதும் சரிதான். இத்தனை நாள் முறைத்துவிட்டு அவன் அக்கறையாக செய்த ஒரு செயலுக்காக எல்லோரும் பேசினால் அவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். எதுவும் உடனடியாக மாறாது. மெதுவாக அனைத்தையும் சரியாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் எழில்.